அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. இன்றைய திருக்குறள்: அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. அறிவில்லாதவர்கள் தமக்கு தாமே செய்து கொள்ளும் வருத்தம் தரக்கூடிய துன்பத்தை காட்டிலும் அதிகப்படியான துன்பத்தை அவருடைய பகைவர் கூட அவருக்கு செய்ய இயலாது என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய பெஸ்ட் அகாடமி பல்வேறு மாணவர்களுக்கான தொடர்ந்து பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிறது. அதன் அடிப்படையில் குரூப் 4 தேர்வு அறிவிக்கப்பட்டதிலிருந்து இது நாள் வரை நாள்தோறும் நம்முடைய பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை என்ற யூடியூப் சேனலில் இலவச ஆன்லைன் தேர்வுகளை நடத்தி வருகிறது. மே மாதம் முறையாக 31 நாட்களும் ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூலுக்கு தகுந்தது மாதிரி நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோஸ் இருக்கும், அப்புறம் மேலே ஷார்ட்ஸ் இருக்கும், அப்புறம் பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் போஸ்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளர பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் பதிவிட்ட எல்லா ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும். அதாவது இந்த குரூப் 4க்கு பிறகு நியூ சிலபஸ் படி பதிவிட்ட ஆன்லைன் டெஸ்ட்டோட லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி நேமை கொடுத்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வியூ ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் தவறாக பண்ணியிருக்கீங்க, அதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறதையும் காட்டும். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வகையில் மாணவ செல்வங்களுக்கு, அதாவது வீட்டிலிருந்தே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கு உதவும் வண்ணம் 2025 டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸின் படி, சரிங்களா, நான் இப்போது உங்களுக்கு 2025 ஜூன் மாதத்திற்கான ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை நான் அதில் போடுறேன். சரிங்களா? இந்த ஷெடியூல் படி பர்ஃபெக்டாக டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? எவ்ரிடே மார்னிங் 8 o'clock வச்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு சரியாக நம்ம சேனலில் ஃப்ளாஷ் ஆகும் போஸ்ட்டில். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுமே 100 வினாக்களை கொண்டது. சரிங்களா? இப்போது பெஸ்ட் அகாடமியோட சேவைகள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், அப்பா அம்மா 2 பேருமே இல்லாத ஆதரவற்ற குழந்தைகள், இவர்களுக்கு 100% இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது. சரிங்களா? எப்படின்னா, உங்களுக்கு இந்த நியூ சிலபஸ் படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக பிரிண்டட் மெட்டீரியல் வரும். ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு, அப்புறமேல ப்ளஸ் கிளாஸஸ், இது எல்லாமே அன்லிமிட்டட் டூரேஷன். 20 இயர்ஸ் ஆனாலும் நாங்கள் வேறு ஃபீஸு கேட்க மாட்டோம். ஃபீஸ் எல்லாம் வேறு இல்லை, எந்த ஃபீஸும் கேட்குறது கிடையாது. ஸோ 100% ஃப்ரீ. சரிங்களா? மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் 15,000 மட்டும் கேட்பாங்க. நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸு பாஸ் பண்ணிங்கன்னா மெயின்ஸுக்கு ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுப்பாங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸு, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே நீங்கள் பாஸ் பண்ணுறப்போ ரெண்டுக்குமே மெயின்ஸுக்கான பர்ஃபெக்டான ரைட்டிங் மெத்தடாலஜியில் ஆரம்பித்து பர்ஃபெக்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது உட்பட எல்லாமே நீட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, மெயின்ஸுக்கான பர்ஃபெக்ட் கோச்சிங் கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக பணம் கட்ட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ எங்களுடைய நோக்கம், நம்மை நம்பி வரக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு முழு மன நிறைவு ஏற்படும் வகையில் ஒரு நல்ல தரமான பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான தரமான பயிற்சி நம்ம பயிற்சி மையத்தில் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போது இந்த தேர்வுகளை நீங்கள் எழுதுறதுனால இது வெறுமனமே 2025 நியூ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி நினைக்காதீங்க. இதை எழுதுனீங்கன்னா எஸ்ஐ அதில் கவர் ஆகும், போலீஸ் அதில் கவர் ஆகும், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் அதில் கவர் ஆகும், டெட்டு பேப்பர் 1 கவர் ஆகும், டெட்டு பேப்பர் 2 கவர் ஆகும், செகண்ட் கிரேட் டீச்சர் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷன் எஸ்சிடி எக்ஸாம்ஸு கவர் ஆகும், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4லேருந்து குரூப் 1 வரைக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கக்கூடிய கம்பைன்டு டெக்னிக்கல் எஜுகேஷன், டெக்னிக்கல் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுமே இதில் இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ எப்படியெல்லாம் டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற ஷெடியூல் போட்டிருக்கேன். இந்த ஷெடியூல் படி பர்ஃபெக்டாக ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு நம்ம சேனலில் இந்த ஆன்லைன் லிங்க்கு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அந்த லிங்க்கு ஏதாவது உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்த லிங்க்கு ஓப்பன் ஆகலை சார், இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு 9943034930 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நான் அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூஸை வித்தின் 5 minutes நான் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரைட்.
இப்போ அந்த வகையில் ஜூன் 2ஆம் தேதி இன்றைக்கி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சயின்ஸ்லேருந்து 100 கொஷின் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி 100 கொஷின் சயின்ஸ். 3ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் 100 கொஷின் இருக்கும். நாளை மறுநாள் 4ஆம் தேதி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யூனிட் 3, அதாவது நியூ சிலபஸ் படி. ஸோ இதிலிருந்து ஒரு 100 கொஷின் இருக்கும். சரிங்களா, எல்லாமே 100 கொஷின் கொண்டது, வினாக்களை கொண்ட டெஸ்ட்டு தான் நடக்கும். அப்புறமேல 5ஆம் தேதி பாலிட்டி, சரிங்களா, 100 கொஷின் இருக்கும். 6ஆம் தேதி எக்கனாமிக்ஸு 100 கொஷின் இருக்கும். 7ஆம் தேதி தமிழ் கல்ச்சர், சரிங்களா, யூனிட் 6 அதில் 100 கொஷின் இருக்கும். அடுத்து 10ஆம் தேதி 7க்கு அடுத்து 8, 9 சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்துக்கலாம். சரிங்களா, சாட்டர்டே சண்டேயும் வேணும்னா நான் வேறு ஷெடியூலில் இல்லாத கொஷின்ஸ் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதில் தமிழில் 100 கொஷின் இருக்கும். ஸோ தமிழ் வந்து நமக்கு டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால தமிழ் பாடத்துக்கு மேத்ஸ் பாடத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ தமிழில் 100 கொஷின் நியூ சிலபஸ் படி தான். இது தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழில் 1ல் ஆரம்பித்து 7 வரைக்கும் யூனிட் கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸில். அதில் வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ எடுத்துக்காட்டு தமிழ் இலக்கணம் அப்படின்னா ஒரு 25 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த தமிழ் இலக்கண யூனிட் 1லேருந்து 25 கொஷின் வரும். புரியுதா? இப்போ கலைச்சொற்கள் அதுலேருந்து 10 கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 சொற்கள் கலைச்சொற்கள்லேருந்து இருக்கும், 10 வினாக்கள். சரிங்களா, அப்போது அவங்க என்ன லிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்களோ, எவ்வளோ வினாக்கள் வரும்னு சொல்லியிருக்காங்களோ, ஸோ அந்தந்த யூனிட்லேருந்து அத்தனை வினாக்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு மிகச்சிறப்பான தரமான ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரியே இங்கே ஆன்லைன் எக்ஸாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா, அப்புறமேல 11ஆம் தேதி வந்து யூனிட் 7, நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 7 மேத்ஸ் தான் இருக்குது. ஸோ மேத்ஸில் 100 கொஷினுங்கிறது என்னால் வைக்க முடியும், பட் உங்களால் எழுத முடியுமான்னு தெரியலை. நீங்கள் விரும்புனீங்கன்னா 100 கொஷின் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 25 கொஷின்ஸ், ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், அல்லது 50 கொஷின்ஸ், சரிங்களா, அது மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது மேத்ஸ் மட்டும். அப்புறமேல 12ஆம் தேதி ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1, யூனிட் 2, சரிங்களா, அதாவது சயின்ஸு, அப்புறமேல ஜியாகிரஃபி. 13ஆம் தேதி வந்து யூனிட் 3 எக்கனாமிக்ஸு, யூனிட் 4 பாலிட்டி, சரிங்களா, எக்கனாமிக்ஸ் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அப்புறம் பாலிட்டி, அதில் ஒரு 100 கொஷின். ஸோ 16ஆம் தேதி மேத்ஸ் இருக்கும். சரிங்களா, 17ஆம் தேதி தமிழ் ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேல 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸ் யூனிட் 1, யூனிட் 2 ஜியாகிரஃபி, யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரி அண்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். சரிங்களா, முதல்ல மாற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரி அண்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இது அப்புறமேல 19ஆம் தேதி யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இருக்கும். சரிங்களா, யூனிட் 4ல் வந்து பாலிட்டி இருக்கும், யூனிட் 5ல் வந்து எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்புறம் தமிழ் கல்ச்சர் யூனிட் 6 இருக்கும், அதில் 100 கொஷின். ஸோ 20ஆம் தேதி மேத்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதில் 25 அல்லது 50 கொஷின் தான் இருக்கும். அப்புறமேல 23ஆம் தேதி தமிழ் ஃபுல்லாக இருக்கும். 24ஆம் தேதி ஜென்ரல் ஸ்டடீஸில் முதல் 3 யூனிட்டு, 25ஆம் தேதி ஜென்ரல் ஸ்டடீஸில் அடுத்த 3 யூனிட் இருக்கும். அடுத்து 26ஆம் தேதி மேத்ஸ் ஃபுல்லாக இருக்கும். 27ஆம் தேதி தமிழ் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அடுத்து 30ஆம் தேதி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 1, 2, 3, 4, சரிங்களா, முதல் 4 யூனிட்டு 100 கொஷின் இருக்கும். இதில் இந்த 30ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 2 மாடல் எக்ஸாம், சரிங்களா, கம்ப்ளீட்டாக 200 வினாக்கள் நியூ சிலபஸ் படி, ஒரு மாடல் எக்ஸாம் 1 அண்டு மாடல் எக்ஸாம் 2, சரிங்களா, 2 மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் பெஸ்ட் அகாடமி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இது பயனுடையதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தயவுசெய்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுக்கலாம். சரிங்களா, ஒரு லைக் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு தேங்க்ஸ் சார், அல்லது நல்லாயிருக்கு சார், அல்லது இதை நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணுங்கள் சார்னு ஏதாவது ஒரு சச்சஸனை கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு எழுதுனீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை மாதிரி யாராவது கஷ்டப்பட்டுட்டு வீட்டிலேயே கோச்சிங் சென்டருக்கு போக முடியாமல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் பயனளிக்கணும், நம்மளை மாதிரி அவங்களும் பயன்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணலாம். சரிங்களா, ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி பயன்பெறலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.